என்னடா சுந்தரேசா, நம்ம ஆபீஸுக்கு புது மேனேஜர் வந்து ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னாங்களே, எப்போ வராங்க? என்னது நாளைக்கு மறுநாளா? ஓஹோ ஆமாண்டா, வர மேனேஜரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. முக்கியமான விஷயம் சொன்னாச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க போலான்னு சொல்லுங்க. ஒரு நல்ல ஹோட்டல் போமா? என்னங்க நீங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நீங்க சமைக்கிற மாதிரி உங்க கைக்கு வருமா? என்னங்க இதோ வரேன். ராஜி, சாயந்தரம் டிஃபன் கீரை வடை பண்ணுமா? கீரை வடை? ஹலோ. சரி உங்க இஷ்டம் பண்ணுங்க. நான் தான்ப்பா பேசுறேன். ஆமாப்பா என்கிட்ட தான் இருக்கு. சரி நான் பார்த்து சொல்றேன். நான் கால் பண்றேன், வச்சிரு. ஓகேப்பா, ஓகே பாய். ராஜி, இந்த புடவையில அழகா இருக்கு. சீ போங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆமா சரி சரி. ரொம்ப அழகா இருக்கடி. என்னாச்சுப்பா, ஏன் இருமிட்டே இருக்கீங்க? நேத்துல இருந்து அப்படி தான். ஏன் டாக்டர் போய் பாத்தீங்களா? இது மருந்து சாப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்லப்பா, மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிட்டேன். ஏப்பா நீங்களா வைத்தியம் பாக்குறீங்க? டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே? வேண்டாப்பா, எதுக்கு? வாங்க எந்திரிங்க எந்திரிங்க. விஜய், உங்க ஆபீஸ்ல உன்னை தவிர ஒருத்தி கூட அழகாவே இல்லை. என்னங்க நிஜமாவா? வீட்டுக்கு பெரிய மனுஷன் உட்கார்ந்து இருமிட்டு இருக்காரு, அத கூட கவனிக்காம நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? உனக்கு வேலை தான் முக்கியமா? இதான் நீ குடும்பத்தை பாத்துக்கிற லட்சணமா? நான் கவனிக்கலங்க. நீ கவனிக்கலங்கிறத இங்க பிரச்சனையா? இவர் உட்கார்ந்து இருமிட்டு இருக்காரு, வீட்டுல யாரும் எதுவும் கவனிக்கல. இதுல தான் சொரணை கிடையாது. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவும் தெரியாது. நீ இதோட சேர்ந்து உனக்கு அந்த புத்தி வந்துருச்சு. விஜய் ஒண்ணும் சொல்லாதடா, நான் சொன்னேன் அவகிட்ட. சொல்லணுமாப்பா? இத சொல்லணுமா? இருமலா கேட்காது, காது கேட்காது. இப்பா அப்பா விஷயத்துல அஜாக்கிரதையா இருந்தா யாரு என்ன ஏதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹலோ மேடம், மாணிக்கம் எடுத்தாங்களா? ஆமாங்க, உள்ள வாங்க. இதோ வரமா. இந்தாப்பா வச்சுக்க, நீயே வச்சுக்க. என்னங்க என்னங்க யாரோ வந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. வாங்க. அம்மா. என்னப்பா? வணக்கம்மா. அம்மா, நான் சொன்னேன்ல, திருச்சியில இருந்து செல்வத்துக்கு சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க சார். சரோ, காபி எடுத்துட்டு சரி அத்தை. வாங்க உட்காருங்க. என் மகன் விஷயத்துல நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இதுல போய் என்னமா இருக்கு? மாணிக்கம் என்ன முடிவுல இருக்கீங்க? தம்பி தான் இன்னும் சரியா பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான், அதான் தயங்கினேன். ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஏற்பாடும் நம்ம செஞ்சிட்டோம்னா அப்புறம் வழிக்கு வந்துடுவான்னு சொல்றாங்க. எடுத்துக்கங்க. நீங்க சொல்றதும் சரிதான் நினைக்கிறேன். நாங்க சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. என் மகன் சின்னவன் குணம் ஒரு மாதிரி. இனிமே நமக்கு எதுக்கு கல்யாணம் காட்சின்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கலாம், நாம அப்படி விட்டுட முடியுமாங்க? கரெக்டா சொன்னீங்கம்மா. பொண்ணு வீட்டுல எல்லாருக்கும் எங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியுமா. இருந்தாலும் செல்வத்தை மாப்பிள்ளையாக்கணும்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க. தங்க பாத்திரம் தவறி சகதியில விழுந்த மாதிரி என் புள்ள வாழ்க்கையில இந்த ஒரு தவறு நடந்து போச்சு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுங்களா? சகதியில விழுந்தாலும் தங்கம் தங்கம் தானேங்க, அதை எடுத்து கழுவி வச்சுதானே ஆகணும். கரெக்டுமா. இப்ப செல்வம் எப்படி இருக்காரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் சரியா வீட்டுக்கே வர்றது இல்லைங்க. கடையே கதின்னு கிடக்குறான். என் பிள்ளை இப்படி பாக்குறதுக்கே சங்கடமா இருக்குங்க. வணக்கம். அண்ணே, நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி முருகனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாப்ல. சரிடா சார். என் பேரு ராஜகோபால். உங்க குடும்பத்துக்கு வேண்டியவர்னு வச்சுக்கீங்களேன். நடந்த விஷயம் எனக்கும் தெரியும், அவரு செல்லையாவுக்கும் தெரியும். ஆனா அவங்க யாரும் அதை பெருசா அழட்டிக்கல. ஏன்னா உங்க குணத்தை பத்தி அவங்க நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. என்ன கேள்விப்பட்? சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க?
நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கா இவரை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு இவர நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது இல்லடா செல்வம். அம்மா ப்ளீஸ், உங்களால சும்மா இருக்க முடியாது. நான் சொல்றத காதுல வாங்கிக்கவே மாட்டீங்களா? ஒவ்வொரு தடவை நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நேர்மாறாவே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன செல்வம், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பீங்க? அதான் நாங்க இருந்துட்டு போறேன். நீ நீங்க என் மனசையோ அதுல உள்ள வலியோ யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சார் மாணிக்கம், எங்களை மன்னிச்சிருங்க. அது சந்தர்ப்பம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது எனக்கு புரியுது. நான் வரேன். அப்போ வரேம்மா, நான் வரேன். செல்வம், உன்னை மதிக்காம யாரும் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணலடா. நீ கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்க முடியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான். வேண்டாமே, போதும். ஒவ்வொரு தடவையும் என் விருப்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்களா எனக்கு செய்யற நல்லதும் போதும், அது என் தலையில இடியா வந்து விழுறதும் போதும். இத பாருங்க, நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். இப்படியே இருக்கத்தான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை என் போக்குல விட்டுருங்க. பாஸ், கை நீட்டு. நம்ம நிலைமைய பத்தியா? என்ன ஸ்டீல் உடம்பு மாதிரி இருக்கு. எந்த காலத்துலயும் எந்த வியாதியும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி வைத்தியர் வீட்டுக்கு விருந்தாளி வர மாதிரி வந்துகிட்டு போய்கிட்டும் இருக்கோம். எல்லாம் அந்த மெட்ராஸ் அண்ணி பண்ற வேலை. உங்களுக்கு ஒத்துக்கல தானே? நீ கொஞ்சம் பேசாம இரு. வைத்தியரியா, இப்ப எப்படி இருக்கு உடம்பு? இப்ப காமால கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம் வைத்தியரியா. இந்த மட்டும் காமால குறைஞ்ச இருந்தாலும் பத்தியத்தை விட்டுறக்கூடாது. வைத்தியரியா, எனக்கு மெட்ராஸ்ல நிறைய வேலை இருக்கு. நான் ஊருக்கு போலாமா? என்ன நீங்க ரொம்ப ஆடுறீங்க? அவ சொன்னது கேட்கலையா? பத்தியத்தை விடக்கூடாதான். சொந்த தொழில் பண்ணும்போது கூட இப்படி குதிக்கல. இப்படி நீங்க தொழில் பண்ணும்போது அக்கறையா இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. மத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்க வேண்டியது இல்லல. எதுக்கு இப்படி உளறி கொட்டிட்டு இருக்க? என்னத்த உளறாங்க? இப்படி நீங்க உழைக்கிற உழைப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு தானே. மொத்தத்துல நீங்க உழைச்ச உழைப்புல சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் கோபி கொடுத்துட்டு நீங்க வியாதியை மட்டும் தான் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க. எனக்கு வெறும் மஞ்ச காமால தான். உனக்கு ஏதோ மூல காமால வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் புத்தி கடத்தமா பேசிட்டு இருக்க. போஸ், பத்திய முடியாம ஊருக்கு போக வேணாம். என்ன உச்சு கொண்டீங்க? ஏய், நான் மெட்ராஸ்ல போய் என்னடி பண்ண போறேன்? டான்ஸ் ஆட போறேன். நீ நானும் திங்கறவே சோறு. அதுக்காக சம்பாதிக்க போறேன். என்னமா அழட்டிக்கிற? உடம்பு நல்லா இருந்தா மத்ததல்ல. அது புரியாம நீங்க உளறாதீங்க. திரும்பவும் போய் வேலை பாக்குறேன், வெட்டி முறிக்கிறேன்னு மயக்க போட்டு விழுந்தா அப்பவும் நான் தான் பாத்துக்கணும். ஆமா, நீ தான் பாக்கணும். நீ தானே நான் தாலி கட்டின பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு வாயில சொல்லிட்டா மட்டும் போதுமா? அக்கறையா ஏதாவது ஒண்ணு கேட்டா வெறும் ஜெரிஞ்சு விழுந்துக்கிட்டு எப்படி எரிச்சப்படாம இருக்க முடியும்? நீ தான் காஞ்ச மிளகாய் அரைச்சு கம்புக்குள்ள தடவை மாதிரி தொண பேசிட்டு இருக்கிய. எப்படி எரிச்சப்படாம இருக்க முடியும்? பாருங்கப்பா இவர. இந்த மனுஷனுக்கு உடம்புக்கு முடியலன்னு நான் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா? கொஞ்சமாச்சும் அந்த நினைப்பு இருக்கா பாருங்க. வைத்தியரியா, இது வாயை கட்டதான் மருந்து இருந்தா கூடியா? ஏன் போஸ், உன் பொண்டாட்டி உன் நல்லதுக்கு தானே சொல்லுது. நீ எதுக்கு இந்த குதி குதிக்கிற? பேசாம தானே சொல்ற மாதிரியே கேளு. நல்லா சொல்லுங்க. பொண்டாட்டி சொன்னா மருந்து கசக்கும், அதே விஷயத்தை வைத்தியர் சொன்னா இனிக்கும். ஏங்க, நீங்க சொன்னது தானே நான் சொன்னேன். ஆனா நான் பைத்தியக்காரி. இவருக்கு இந்த பைத்தியம் எப்ப தெரிய போதோ தெரியல. ஏன்பா, உன் பொண்டாட்டி சொல்றது அத்தனையும் 100க்கு 100 உண்மை. ஆனா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பேசாம ஊர்லயே இருந்துற. வைத்தியரியா, மெட்ராஸ்ல நாளைக்கு காரியம் இருக்குது. அதுக்கு போச கூட்டிட்டு போலாமா? அங்க பைய சாப்பாட்டிக்குமா? எதுக்குங்க வம்பு? போற இடத்துல நம்ம தோது கிடைக்குதா இல்லையோ, பிரச்சனையா வேணாங்க. பத்திய முடிய வரலும் போஸ் இங்கேயே இருக்கட்டும். அதுவும் சரிதான். சரிங்க. என்ன மாமா, எப்ப பார்த்தாலும் அத்தை போட்டோவை வச்சுட்டு அழுதுட்டு இருந்தா எப்படி?
16 நாள் காரியத்துக்கு நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்க மாமா. இப்படி எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உடம்ப பத்தி நீ சொல்ற, மனசு கேட்க மாட்டேங்குதுமா. இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் இவதான் என் கண்ணுக்கு தெரியுறா. இவ இன்னைக்கு போனால் அன்னைக்கே துக்கம் போச்சு. என் நிம்மதி எல்லாமே போச்சுமா. இல்ல மாமா, அத்தை எங்கேயும் போகல. என் வயிற்றுலதான் வந்து பறக்க போறாங்க. நீங்க வேணா பாருங்களேன். பிறக்கட்டும்மா, பிறக்கட்டும். லீலா, நான் ஒன்று சொன்னா கேப்பியாமா? என்ன மாமா? என் மீனாட்சி யாரையும் திட்ட மாட்டான், அதட்டி பேச மாட்டான். இவன் மற்றவங்க கிட்டலாம் எவ்வளவு பாசமா நடந்துக்குவாளோ அதே மாதிரி பிறக்க போற என் மீனாட்சி கிட்ட நடந்துக்குவியாமா? மாமா, அத்தை உங்களை புருஷனா அடைஞ்சது பெரிய புண்ணியம். நிச்சயமா புண்ணியம் செஞ்சிருக்காங்க மாமா. அப்படியெல்லாம் இல்லம்மா. இவ எனக்கு பொண்டாட்டியா வந்தது நான் செஞ்ச பாக்கியம்மா. நான் செஞ்ச துரதிஷ்டம். இவ என்னை விட்டு போயிட்டாமா. ஏன் மாமா இப்படி எப்ப பார்த்தாலும் நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கீங்க? மனசை எதுலயாவது செலுத்துங்க மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? என்னால இங்க இருக்க முடியலம்மா. பழைய நினைப்பெல்லாம் மனசை போட்டு குழப்புது. காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கம்மா. ஏன் மாமா அப்படிலாம் சொல்றீங்க? நாங்களாம் இல்லையா மாமா? அத்தை என் குழந்தை ரூபத்துல இந்த வீட்டுல பிறக்க போறாங்கல்ல, அப்புறம் என்ன மாமா? 30 முடிகிற வரைக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பொறுமையா இருக்க. 30 முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசாம காசி ராமேஸ்வரம்னு கால் போன போக்கில் போயிடுறேன். ஹலோ. ஹாய் நிம்மி. நீங்களா? ஆமா, சந்தோஷ்புரம், அமெரிக்கா. எப்போ வர போறீங்க? இன்னைக்கு கிளம்புறதா ஒரு ஐடியா இருக்கு. 2 நாள் அங்க வந்து சேர்ந்துருவேன். அப்படியா? ரொம்ப ஆவலா இருக்குல்ல? எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? ஆமாங்க. எனக்கு தெரியும்ல. எப்படி கஸ் பண்ணி கரெக்டா அடிச்சோம் பாத்தியா? ஆமாங்க. ஒரு 2 நாள்ல வந்து எல்லாரையும் மீட் பண்ணி ஒரு கலக்குறேன். ஓகே, வச்சிருவா. பாய். பாய். அம்மா, அம்மா, அம்மா. என்னடி பிரச்சனைமா? நம்ம பயந்த மாதிரியே உன் மாப்பிள்ள 2 நாள் இங்க வராருமா. ஐயோ, போச்சுடி, எல்லாம் போச்சு. இப்ப என்னம்மா பண்றது? ஏய், என்ன பண்றதா? முதல்ல அந்த பழனி பையன்கிட்ட போய் அவன் சட்டையை பிடிச்சாவது பணத்தை கேட்டு வாங்கணும்டி. வா, சீக்கிரம் கிளம்பு. வா. அம்மா, நீ ஆட்டோக்கு பைசா வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்கு, வா போலாம். என்னடா நீ? நிர்மலா, கொஞ்சம் உதவி பண்றியா? உதவியா? பாரு எவ்வளவு துணி சேர்ந்து போச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நடராஜ பாத்துக்கோ. ஏன் சரோ, நாங்க அவசரமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அவசரமா கோயிலுக்கா? அது வந்து சரோ, ஒரு முக்கியமான வேண்டுதல். அதுக்கு தான் நாங்க அவசரமா போய்கிட்டு இருக்கோம். வந்து துணியெல்லாம் துவச்சுக்கலாம். ஏய், வா நிர்மலா, வா, சீக்கிரம் வா.
வாமா வாமா தங்கச்சி சைக்கு மாமா. அது சரி, வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டு என்னப்பா பிரயோஜனம்? முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு உன்னை எத்தனை தடவை கெஞ்சி கேட்டுக்கிட்டோம். இந்நேரம் அசலையாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க வேண்டாமா? ஆட அதை விடுங்கம்மா, அது உங்க பணம், அது உங்களை விட்டு எங்க போகுது? ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா அது? என்ன? ரமேஷ் பையன் உங்களை அடிச்சிட்டானாமே. இப்ப அதுக்கு என்ன வந்துச்சு? என்னம்மா அப்படி சொல்றீங்க? நீங்க எத்தனை நாள் எனக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க? நீங்க போட்ட சாப்பாட்டுல வளர்ந்த உடம்பு அது. அவன் உங்களை அடிச்சான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசு அப்படியே துடிச்சிச்சு. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். அண்ணே, அது பழைய விஷயம், முடிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. இப்ப எதுக்கு அதெல்லாம்? முதல்ல நாங்க வந்த விஷயத்த கவனிங்க. என்னம்மா இத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்ற? சாதாரணமா சொல்ற? அம்மா அவன் அடிக்கும்போது சும்மாவா அடிச்சிருப்பான்? எத்தனை பேச்சு பேசியிருப்பான்? அந்த வார்த்தையெல்லாம் அம்மா மனசுல அப்படியே இருக்காது? பழனி, அந்த விஷயத்தை நாங்களே மறந்து போயிருக்கோம். இப்ப எதுக்கு அனாவசியமா அதை கலரிட்டு இருக்க? இத பாருப்பா, இவ வீட்டுக்கார் போன் பண்ணிருக்காரு, இன்னும் 2 நாள்ல வராராம். வந்ததோ பணம் எங்கன்னு கேட்டா நாங்க என்னன்னு பதில் சொல்றது? உன் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வராரம்மா, நல்லா சம்பாதிச்சுட்டு வருவாரு. பரவாயில்ல, உன்பாடு கொண்டாட்டம் தான். ஏமா அந்த ரமேஷ் பையன் உங்களை அடிச்ச விஷயம் மாணிக்கத்துக்கு தெரியுமா? அண்ணே